தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் அவதியடைந்தனர். அதன்படி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வெள்ளையங்காட்டுப்புதூர் காலனியில் இரவு பெய்த கனமழையால் கழிவுநீர் ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். அதேபோல் பவானி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பவானி காளிங்கராயன் வாய்க்காலிற்கு செல்லும் முகத்துவாரத்தில் அடைத்துக் கொண்ட ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் குட்டை நிரம்பி சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் திருப்பூர் கதித்தமலை தரைப்பாலம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு காங்கேயம்பாளையம் கிராமத்தினர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தாம்பரம் அருகே சிறிது நேரம் பெய்த மழைக்கே சாலையில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். 58வது வார்டு திருவள்ளுவர் தெருவில் மழைநீர் தேக்கம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் சுமார் 15 மாதங்களாக ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் இந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் தூங்குகின்றனரா எனவும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அவங்க கவுன்சிலர் வீட்டுக்கிட்ட எல்லாம் வந்துட்டு கால்வாய் போடுறாங்க, ரோடு போடுறாங்க. பொதுமக்கள் வந்துட்டு நலச்சங்கத்துல கோரிக்கை வச்சா கூட நம்ம இப்போ அழுத்தம் கொடுத்து கேட்க போகும்போது இதுதான் வருது. மின்சார கம்பத்தின் அடிப்படையில தான் இந்த கால்வாய் போடல, நாங்க போட்டு தரோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ மாநகராட்சி தூங்குதா, மின்சார வாரியம் தூங்குதான்னு தெரியல. கொடைக்கானலில் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்தும் பொதுமக்கள் வாகனங்களில் சாறை சாறையாக வருகை புரிந்த வண்ணம் உள்ளனர். வெள்ளி நீர் வீழ்ச்சி உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா இடங்களில் மக்கள் அதிக அளவில் குவிந்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கரடுமுரடாக உள்ள சாலையால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பாலக்கோடு அருகே கூட்டுறவு சர்க்கரை ஆலை முதல் பொரத்தூர் வழியாக மாரண்டஹள்ளி செல்லும் சாலை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பழுதாகி குண்டும் குழியுமாக இருந்தது. இந்நிலையில் இப்பகுதியில் புதிய சாலை அமைக்க அதிகாரிகள் சாலையை தோண்டி ஜல்லிக்கற்களை கொட்டிவிட்டு சென்றதால் அச்சாலையை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பல திட்டங்கள் இப்படித்தான் அரைகுறையாக விடப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு வருட காலமாக கட்டுமான பணி நடைபெற்று வரும் நிலையில் சமீபத்தில் பெய்த கனமழையால் கட்டடம் நீரால் சூழப்பட்டுள்ளது. பாசி படிந்தவாறு உள்ள நீரிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மெத்தனத்தின் உச்சத்தில் விளம்பர மாடல் அரசு செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த ஓராண்டுகளாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. ஆமை வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த கட்டிடத்தை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த கட்டிடத்தை சுற்றி பார்த்தால் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. 2 நாள் மழைக்கே இந்த தண்ணீர் என்றால் கடும் மழை பெய்யும் பொழுது என்ன ஆகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தருமபுரி மாவட்டம் ஏமனூர் வனப்பகுதியில் யானையை கொன்ற வழக்கில் பிடிபட்ட செந்தில் என்பவர் வனத்துறையிடம் இருந்து கைவிலங்குடன் தப்பிய நிலையில் அவரது உடல் வனப்பகுதியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 1ஆம் தேதி ஆண் யானையை கொன்று தந்தம் கடத்தியது தொடர்பாக வனத்துறையினர் கொங்காரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பலரை விசாரணைக்கு அழைத்து சென்ற நிலையில் விசாரணைக்கு சென்ற செந்தில் வீடு திரும்பவில்லை. வனப்பகுதிக்குள் விசாரணைக்காக அழைத்து சென்றபோது தங்களை தாக்கிவிட்டு கைவிலங்குடன் செந்தில் தப்பிச் சென்றதாக வனத்துறையினர் தெரிவித்து வந்த நிலையில் அவரது உடல் வனப்பகுதியில் அழுகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கல்மேல்குப்பம் ஊராட்சியில் கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கால்வாயில் கழிவுகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு கொசுகள் உற்பத்தியாகி வருவதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவித்துள்ளனர். அதிகாரிகளும் திமுக கவுன்சிலரும் துளியும் அக்கறையின்றி மெத்தனமாக இருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழை பெஞ்சா சேக்கடை தண்ணி மாதிரி ரோடு ஃபுல்லாக ஒரு கருப்பாக தான் மாறிடும். ரோடு ஃபுல்லாக கருப்பாக தான் மாறிடும். எந்த கவுன்சிலர் நடவடிக்கை இல்லை, யாருமே நடவடிக்கை எடுக்கலை. மழை பெஞ்சா நாங்கள் வீட்டில் இருக்க முடியாது, ரோட்டுக்கு வர முடியாது. ரோடெல்லாம் சேக்கடையும் அது மாதிரி தான் இருக்கும், கலங்கலாம் புழு தான் இருக்கும். இப்போ சேக்கடை வேணால் பாருங்க.
தமிழ்நாட்டில் எம்புரான் திரைப்படத்தை தடை செய்ய வலியுறுத்தி கடலூரில் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மோகன்லால் நடிப்பில் உருவாகியுள்ள இப்படத்தில் முல்லைப் பெரியாறு அணை குறித்த சர்ச்சைக்குரிய வசனம் இத்திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளதாக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இத்திரைப்படத்தை திரையிடும் திரையரங்கு உரிமையாளர்கள் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்வதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதில் விவசாய சங்கத்தைச் சேர்ந்த திரளானோர் கலந்து கொண்டனர். இங்கு இருக்கின்ற அரசு நாட்டை சூறையாடி கொண்டிருக்கின்றது. இந்த சூறையாடுகின்ற இந்த அரசு கொஞ்சமாவது மனம் திரிந்து இங்கிருந்து கனிம வளங்களை கேரளாவுக்கு கொண்டு செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் இந்த திரைப்படத்தில் வந்த காட்சியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இந்த எம்பிரான் படம் தமிழ்நாடு முழுவதும் எந்த தியேட்டரிலும் ஓடுவதற்கு தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்று தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே கடலூர் மாவட்டத்தின் சார்பிலே பண்ருட்டியில் இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.